கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேவனுடைய செய்திகளை நம்ம போகலாம். எடுத்து வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்து இருக்கிறதை காண்பீர்கள். இந்த முன்னணின்னு போட்டிருக்கல, அப்படி நான் இங்கிலீஷ்ல மேஞ்சர்னு போட்டிருக்கோம். wrap in swaddling clothes lying in a manger. மேஞ்சர்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணைன்னு போட்டு தமிழ் போட்டிருக்கா. அந்த முன்னணைனா என்னன்றது நீங்கள் எத்தனை பேத்துக்கு ஏதாவது பிக்சர் இருக்குதா? யாருக்கா தெரியுமா? முன்னணைனா மாற்று தொழுகத்திலையோ இல்லை இந்த மிருகத்தை வளர்க்குற அந்த தொழுகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வைக்கப்படுற ஒரு இடம். கவனிங்க என்ன அப்படின்னா, அந்த தொழுகத்தில் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் சாப்பிட்றதுக்கான கொடுக்கற வைக்க இடம் பேர் தான் என்னது? சத்தமா சொல்லுங்க, முன்னணை. அதுக்கு ஹெப்ரேயர் பதத்தில் எப்படிப்பட்ட வார்த்தை கொடுத்திருக்குன்னா மஅபூஸ். சொல்லுங்க, மஅபூஸ். அப்படி என்றால் சாப்பாடு கொடுக்க, டு ஃபீட், சாப்பாடு கொடுக்க. கவனிங்க, அதாவது அது ஆங்கிலத்திலும் கூட பார்த்தீங்கன்னா மிடில் பிரெஞ்சுவாங்க. அதாவது ஆங்கிலத்தோடைய அந்த மத்திய காலத்தில் பார்த்தீங்கன்னா 1350வது வருஷத்துலேருந்து 1400 வருஷம் வரைக்கும் அது எப்படிப்பட்ட மேஞ்சர் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இங்கிலீஷில் அந்த கொடுக்க வார்த்தை டு ஈட். என்னது? டு ஈட். அதாவது இந்த 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 கட்டர்களை எதுக்குன்னா சாப்பாடு கொடுக்க. என்னதுக்கு? சாப்பாடு கொடுக்க. அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். அப்ப அந்த மேஞ்சருக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னதுன்னா, அது ஏதோ சாப்பாடு கொடுக்கறதுக்காக வைக்கப்பட்ட. ஏன்னா பைபிள் பாருங்க, இயேசுவை துணியில சுத்தி இருக்கு சொல்லுதா, என்ன ஸ்வெட்டிங் க்ளோத் அப்படின்னு தமிழ்ல எப்படி போட்டிருக்குமா? பிள்ளைய துணிகளில் அப்படின்னு சொல்லி துணிகளில் சுற்றி இருக்குது. அதை தூக்கி அந்த மேஞ்சர் மேல வச்சிருப்பாங்க தூதன். ஏன் அதை அடையாளமாய் சொன்னாங்க? அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் தூக்கி மேஞ்சர்ல வைக்க மாட்டாங்க. என் வார்த்தை விளங்குதா? எந்த ஒரு குழந்தையும் கையில பிடிச்சிருப்பாங்க, துணி கட்டி தொட்டில தொங்க விடுவாங்க. அப்படியே போனா கூட இவங்க தாவீது வம்சத்துல வந்தவங்க, ஒரு அளவுக்கு வசதி இருக்கும், எதுல வேணா வச்சிருக்க கூடும். விளங்குதா உங்களுக்கு? ஆனால் பர்டிகுலராய் தேவ தூதன் தோன்றி அந்த மெய்ப்பர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் சொல்ற என்ன தெரியுமா? அந்த குழந்தையை முன்னேனையில் வைத்திருப்பார்கள். அதான் அடையாளம். ஏன் தெரியுமா? எந்த குழந்தையும் முன்னேனையில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது பர்டிகுலராய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வைக்கப்பட்ட மிருகங்களுக்கு. எத்தனை பேத்துக்கு புரியுது என்ன சொல்றேன்? அப்ப நம்மளுக்கு இந்த நேரத்தை ஒண்ணு புரியணும். இயேசுவானவர் எங்க பிறந்தார் தெரியும்? எந்த ஊர் அது? பெத்லஹேம்ல பிறந்தாரு. கவனிங்க, இதுக்கு பின்னாடிலாம் தேவனுடைய திட்டமும் அதிசயங்களும் ரகசியங்களும் ஒளிந்திருக்குது. இது ஒரு சிலாளுக்கு தெரிந்திருக்க கூடும், தெரியாதவர்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா செய்தி. அதாவது பெத்லஹேம் அப்படி என்றால் பெய்த் என்றால் வீடு. சொல்லுங்க, பெய்த்னா என்னது? இங்கிலீஷ்ல பெத்னு போட்டுக்கா, இங்கிலீஷ்ல என்னது? ஹெப்ரேயர் பாதத்துல பெய்த் லஹேம் அப்படின்னுவாங்க. லஹேம் அது இந்த லேமா எனக்கும் வராது. பெய்த் லஹேம் அப்படின்னா பெய்த் என்றால் வீடு, லஹேம் என்றால் அப்பம். அப்ப அதுக்கு ஒரு பேர் என்னன்னா, அந்த வார்த்தையோட பேரு அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். என்ன வீடு? அப்பத்தின் வீடு. அப்படி என்ன நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்பத்தின் வீடுனா அது ஏன் அந்த இடத்துக்கு அப்படி என்றால், இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் மலாக்காவுக்கு போனா என்ன நல்ல பெஸ்ட் சாப்பாடு கிடைக்கும்? குலா மலாக்கா வருதா? ஏன்னா அந்த குலா மலாக்கா ஆரம்பத்தில் அங்கதான் உற்பத்தி செஞ்சிருக்க கூடும். தெரியாது. சரி, காஜாங்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சத்திய ஞாபகம் வருது. காஜாங் சத்திய தான் ஃபேமஸ். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி இந்தியாலாம் கேட்டீங்கன்னா இப்ப அவங்களுக்கு தெரியும் என்னது தூத்துக்குடியில் என்ன ஃபேமஸ்னுவாங்க? உப்பு ஃபேமஸ்னுவாங்க தூத்துக்குடியில். பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஊருக்குள்ளால சிறப்புக்கான ஒரு சில காரியங்கள் அங்க இருக்கும். இப்ப நம்மளுக்கு தெரியும் திருநெல்வேலி ஹல்வா. இதெல்லாம் சினிமா படம் பார்த்து கத்துக்கிட்டு தானே நம்மளுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? அப்பெல்லாம் பார்த்தது தானே திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வா அது வாங்கி நம்ம தின்னு பார்த்த மாதிரி ஒரு தடவை கூட வாயில் வச்சிருக்க மாட்டோம். திருநெல்வேலி அல்வா. ஆமா இல்லையா? திருநெல்வேலிக்கு போனாலும் நம்மளுக்கு ஒன்று தோணும், என்னதுன்னு ஒரு பீஸாவது வாங்கி சாப்பிட்டு பார்த்துடணும். உண்மையாலே அப்படி என்னதான் விசேஷம் இருக்குன்னு. ஏன்னா ஒரு சில ஊர்ல ஒரு சில சாப்பாடு ஃபேமஸா இருக்கும். அது ஆரம்பித்தது வேதம் காலம் தான். ஏன் தெரியுமா? தேவன் அப்பத்தின் வீடு என்று சொல்றார் என்றால்
பெத்லஹேம் அப்படின்ற பெத்லஹேம் என்ற பெயரை கர்த்தர் எடுக்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அப்ப பெய்த் என்றால் வீடு, லஹம் என்றால் அப்பம் என்றால் அப்பத்தின் வீடு. அப்பம் எதனால் உற்பத்தி செய்யப்படுகிறது? கோதுமை. கோதுமையினால உற்பத்தி செய்யப்படுகிறதான் அப்பம். அப்ப கவனிங்க, அப்ப அந்த கோதுமை அந்த ஊர்ல விளைவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும் தான் அந்த அர்த்தம். உண்மை. அதாவது யூதர்களுடைய நாடுகள்ல, அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதை லைவ்ல சொல்ல முடியாது, அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா உயர ரகமான கோதுமை பெத்லஹேம்ல தான் விளையும். என் வார்த்தை விளங்குதா? உயர ரக. இப்ப நம்மளுக்கு தெரியும் அரிசியிலே பல கேட்டகரி இருக்கு. அது ரொம்ப உயர்ந்ததா பாஸ்மதியா, அதுதான் ரொம்ப விளையாடுவாங்க. அந்த மாதிரி அரிசியிலே பல ரகைகள் இருக்கு பார்த்தீங்களா. பருப்புலே பார்த்தீங்கன்னா உயர்ந்த ரக பருப்புன்னு ஒன்று இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோதுமையிலும் கிரேட் இருக்கு. அதுல உயர்ந்த ரக கிரேட்னா அது பெத்லஹேம் தான் வரும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா யூதருடைய முறைமையில அவங்களுடைய நாட்கள்லாம் யாராவது பெத்லஹேம்னு வந்தாங்கன்னா கோதுமை எடுத்து வந்தீங்களா கேட்பாங்களா? அவங்க அதான் கேட்பாங்களாம். ஏன்னா அவங்க ஊர்ல அது ரொம்ப விசேஷம். விளங்குதா? அது கிடைக்க அரிது. ஸோ உங்க ஊர்ல வரும்போது ஏதாவது கோதுமை எடுத்து வந்தீங்களா கேட்பாங்க. ஏன்னா அது உயர் ரகமான ஒரு கோதுமை. இங்க கவனிங்க. அப்ப பெத்லஹேம்னு கர்த்தர் ஒரு இடத்துக்கு பேர் இடுற அளவுக்கு அந்த இடம் இருக்குது என்றால் அதுக்கு ஒரு விசேஷித்த தன்மை இருக்கு. அப்ப இயேசு பெத்லஹேம்ல பிறக்கிறார் என்றால் நம்மளுக்கு தெரியும். எடுத்து என்னோட வாசிங்க, யோவான் 6:35 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். கேவனிங்க, அவர் அழகா சொல்றாரு, I am the bread of the life. நானே ஜீவ அப்பம் என்றாரு. அவர் விஷயம் தெரியாம சொல்றாரு, நீங்க நினைச்சிட்டீங்களா? அவருக்கு நல்லா தெரியும். அவர் சொல்லுகிற அந்த அப்பம் எது தெரியுமா? உயர ரகமான அப்பம். ஏன்னா எதிலே அவர் உயர்ந்த தேவன் எல்லாத்திலும் உயர்ந்தவர் அல்லவா? அப்ப அவர் தன்னை ஜீவ அப்பம்னு சொல்லும் போது அப்ப அது ஒரு உயர ரகமான ஒரு அப்பம். அந்த அப்பம் பெத்லஹேம்ல கர்த்தர் பறக்க வைக்கிறார். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா அந்த அப்பத்துக்கு பின்னாடி ஒரு விசேஷம் இருக்கு. அப்பத்தினால மாற்றமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்பட ஒவ்வொரு நாத்தினால பிழைப்பான்ட்டு. இது அந்த அப்பம் இல்ல. இந்த அப்பத்தை புசித்தால் என்றைக்கும் சாக மாட்டீர்களா? உங்களுக்கு பசியும் எடுக்காதான், தாகம் எடுக்காதான். ஏன் தெரியுமா? இது ஒரு ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பத்துக்கு பின்னாடி இருக்கிற மறைப்பொருள் என்னது என்றால் அது அவருடைய வார்த்தை. ஏன்னா இந்த அப்பம் இருக்குல்ல, தேவன் நம்மளுக்காக கொடுத்தாரு பார்த்தீங்க சாப்பாடு, அது இந்த வார்த்தை. இன்னைக்கு நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அந்த அளவுக்கு உட்கொள்றோமா? இந்த வார்த்தையை அன்றாடிக்கு ஒவ்வொரு நாள் நம்ம இந்த வார்த்தையை தியானிக்கிறது மட்டும் இல்ல, தியானிக்கிறது அடுத்த லெவல். இங்க கவனிங்க, நல்லா பாருங்க. வார்த்தையை தியானிக்கிறது அடுத்த லெவல். படிக்கிறோமா? ரொம்ப வேண்டாம். ஒரு வாரத்தில் ஒரு நாள்ல 7 நாளும் நான் தொடர்ந்து ஒரு அதிகாரமாவது தொடர்ந்து படித்துக்கொண்டே வரேன்னு சொல்றவங்க யாராவது இங்க இருக்குமா? ஏன் இப்ப படிக்கிறது தான் இந்த ஜீவ அப்பம் அடங்கியிருக்கு. ஏன்னா தேவன் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த ஜீவ அப்பத்தை நானே ஜீவ அப்பம் என்றாரு. அந்த பெத்லஹேம் என்ற அந்த ஊர்ல பிறந்த இயேசு என்ற அந்த ஜீவ அப்பத்தை நீங்க பெற்று ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில சாப்பிடுவீர்களானால் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க பிழைத்திருப்பீர்கள் தான் சத்தியம். அப்ப தேவன் அந்த உயர ரகமான அந்த கோதுமையை பெத்லஹேம்ல விளைவிக்கிறார். அந்த பெத்லஹேம்ல விளைவிக்கிற அந்த கோதுமை தான் உயர ரக அப்பம். அதனால்தான் தீர்க்க தரிசனமாய் அந்த பெத்லஹேம்ல தேவன் தாவீது நகரம், அந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கு, தாவீதின் நகரம், தாவீதின் ஊருன்னு வாங்க. அதை பெத்லஹேம்க்கு இன்னொரு பேருக்கு திரும்ப தேதா தாவீது ஊரு. அப்ப அந்த தாவீதோட நகரத்துக்குள்ளால அதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறதுமா பெத்லஹேம். அந்த பெத்லஹேம் ஊர்ல தேவனுடைய ஜீவ அப்பம் பிறக்கிறார். அப்ப அந்த நாளை தான் இன்றைக்கு உலகமே என்னவா கொண்டாடிக்கிட்டு இருக்கு? கிறிஸ்மஸ் ஆய் கொண்டாடி கொண்டிருக்குது. அது ஏற்றுக்கொள்றதுல எந்த தப்பும் கிடையாது, மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றது பண்டிகைக்காகன்றதை காட்டிலும் உலகத்திலே ஆக கூட பணம் செலவிடுகிற நாளும் உலகத்துல ஆக த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபெஸ்டிவல் எதுன்னு யாருக்கா தெரியுமா? இந்த கிறிஸ்மஸ் தான்.
அந்த அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் இங்கே யாரும் அவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அண்ட் நியூ இயர் போட்டு வாங்க பெருசாக. பார்த்துருக்கா இல்லையா? நாமளும் போய் வரிசையாக குடும்பமாக வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வருவோம், வாங்கிட்டு வருவோம். இங்கே எத்தனை பேர் பிளான் பண்ணிக்கிங்க தெரியல. முடிச்சதுக்கப்புறம் ஏயோனுக்கு போயிடலாம், எந்த ஷாப்பிங்கே போயிடலாம். ஏன் நான் சொல்லலாம் கூட இப்போ நிறுவனத்துக்கு நீங்கள் நான் ஞாபகப்படுத்தி விடல, நீங்கள் அப்படி யோசிச்சிருப்பீங்க. அப்படி அல்ல. அப்போ அந்த அப்பம் இயேசு என்று சொன்ன அந்த அப்பம் பூமிக்கு பிறந்த வந்தது ஒரு பண்டிகையோடைய ஓமையா இருக்குது. என்னத்தோட ஓமையா இருக்குது? ஒரு பண்டிகையோடைய ஓமை. அப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்ம மேலோட்டமாய் பார்ப்போம், அதுக்குள்ள ஆழமாய் சென்றால் அது இன்னும் ஆழமான அர்த்தத்துக்கு கொண்டு வரும்படினால நம்ம அதை மேலோட்டமாய் பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட யாத்ராகமம் த புக்ஸ் ஆஃப் எக்ஸோடஸ் எடுங்க, 12வது அதிகாரம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 15வது வசனம். 15. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். கேளுங்க, புளித்த மாவு என்றது, புளிப்புன்றது எதை குறிக்கும் தெரியுமா உங்களுக்கு? பாவத்தை குறிக்கும். என்னத்தை குறிக்கும்? பாவத்தை குறிக்கும். அப்ப 7 நாள் யூதர்கள் ஒரு பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும், பாஸ் ஓவர். கேளுங்க என்ன? அப்ப பாஸ் ஓவர் அப்படின்ற பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்னதுன்னா புளிப்பை எடுத்து விடுவாங்க. ஈஸ்ன்றீங்களா, இப்பெல்லாம் தூக்கி போடுறீங்களா மாவு புளிச்சு வரதுக்காக, அந்த ஈஸை எடுத்துடுவாங்க. கவனிங்க என்ன போதும். இப்போ நீங்கள் என்ன கவனிச்சீர்களால் நீங்கள் இன்னும் நிறைய காரியங்களே கற்றுக்கொள்வீர்கள். அப்போ உங்கள் லைஃப், உங்கள் குடும்பத்துக்குள்ளால இருக்கிற நீங்கள் சமைக்கும் போது போடுறீங்க பாருங்க அந்த புளிப்பை எடுக்கும் போதுலாம் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். என்ன தெரியுமா? நான் மாவில் போட்டால் இந்த மாவு புளிக்குதுல, அதில் இயேசுவோடைய பண்டிகையை கொண்டாடும் பொழுது அவங்க அந்த புளிப்பை சேர்க்கலை. ஏன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் அதுக்கு வேறு ஒரு உதாரணம் கொடுக்குது, பாவத்தை குறிக்குது. அப்போ அப்பம், உயரக அப்பம் இயேசு நம்மளுக்காக சிலுவையில் செத்ததுக்கு அப்புறம் முதல் முறையாய் கொண்டு போய் ஒரு கல்லறையில் வைக்கப்படுகிறார். என் கூட எல்லாரும் பாருங்க, எங்க வைக்கப்படுகிறார்? என்ன கிழமை வைக்கப்பட்டார்? வெள்ளியா? வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் தொங்கினார். உண்மை. அதுதான் நம்ம என்ன குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அப்படின்னு சொல்றாமா இல்லையா? ஒரு புனித வெள்ளின்றோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை அவர் தூக்கப்பட்டார், ஆமாவா இல்லையா? அப்ப அந்த கல்லறையில் அவரை இழுந்த முழு நாட்கள் எந்த நாட்கள்? சனிக்கிழமை. ஏன்னா ஞாயிறு காலங்கத்தில் எந்திரிச்சிட்டாரு. அப்ப எல்லாரும் என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னதுன்னா அது எப்படி 3 நாள் தேவன் பூமியின் வயிற்றுல இருப்பாருன்னு சொன்னார்ல, யோனா 3 நாள் மீன் வயிற்றுல இருக்கிறது போல எப்படி 3 நாள் உள்ளுக்கு இருந்தார் கேட்டீங்கன்னா, இதுக்கான விளக்கத்தை நான் இதுக்கு முன்பே ஒரு தடவை கொடுத்துட்டேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு அந்த விளக்கம் என்னதுண்டு? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? இயேசு 3 நாள், உண்மையிலே சொன்னா இயேசு 72 மணி நேரம் அந்த கல்லறைக்குள்ளே இல்லை. 3 நாள் எத்தனை மணி நேரம்? 72 மணி நேரம் தானே. 72 மணி நேரம் இயேசு உள்ளுக்கே இல்லை. அவர் கிட்டத்தட்ட நான் கணக்கு கொடுத்துருக்கேன், ஒரு 20 மணி நேரத்தில் 30 மணி நேரத்துக்குள்ளால் தான் உள்ளுக்கு இருந்தார். விளங்குதா? அவரு அந்த 3ஆம் நாள் 3 நாள் சில பூமிக்குள்ள பண்றதுக்கு வேறொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் என்ன, அந்த மணி நேரம் எப்படி கணக்கப்படணுன்றதை யூதருடைய முறைமையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? இப்போதைக்கு அது ஒரு புறம் வச்சு செய்தியை பார்ப்போம். அப்ப சனிக்கிழமை இயேசு கல்லறையில் முழு நேரம் வைக்கப்பட்டிருந்தார். இப்ப என்னதுன்னா சனிக்கிழமை ஒரே ஒரு அப்பம், புளிப்பில்லாத ஒரு அப்பம் கல்லறைக்குள்ளால் இருக்குது. அதுதான் உலகத்தில், இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணும், இப்ப இல்லை, நான் சொன்னதுக்கு அப்புறம். அதாவது உலகத்துல மனுஷன் பிறந்து ஒவ்வொரு மனுஷன் சாகும் போதும் கல்லறைக்குள்ளாலேயே எங்க வைக்கும் போதெல்லாம் அந்த மனுஷனோட சரீரம் பாவத்தோடு தான் வைக்கப்பட்டிருக்குது. அந்த உலக சரித்திரத்திலே அந்த ஒரு நாள் மட்டும்தான் பாவமே இல்லாத புளிப்பில்லாத ஒரு அப்பம் கல்லறையில வைக்கப்பட்டிருந்தது. கரங்களை தட்டுங்க. ஏன்னு சொல்றேன், ஏன் தெரியுமா உங்களுக்கு? அந்த அன்னைக்கு தான் பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? சனிக்கிழமை பஸ்கா. ஏன்னா அவங்க அந்த ஆசாரிகள் சொல்றாங்க, நாளைக்கு எங்களுக்கு பஸ்கா, ஸோ அதனால இன்னைக்கே முடிச்சு விடுங்க, இன்னைக்கு ஆயத்த பண்ணி நாளைக்கு பஸ்கா. அப்ப தேவன் பர்டிகுலரா கரெக்டா அந்த சனிக்கிழமையில பஸ்கா உழுணும்.
அந்த இப்படிப்பட்ட ஒரு பஸ்கா எப்ப விழுது தெரியுமா உங்களுக்கு? அடுத்த ஒரு சனிக்கிழமை பஸ்கா விழுது எப்ப தெரியுமா? 2025. நான் உண்மையை தான் சொல்றேன். 2025 தான் அப்படி ஒரு அடுத்த பஸ்கா விழுது. கூகுள் பண்ணி பார்த்தேன். அடுத்த பஸ்கா சனிக்கிழமை விழுனா அது அடுத்த 2025 வருது. அந்த பஸ்கா என்ன நடக்கிறது தான் தெரியாது. அது ஒரு பக்கத்து விடுவோம். ஏன் தெரியுமா சொல்றேன்? சனிக்கிழமை அவர் பர்டிகுலராய் ஒரு சனிக்கிழமை அவர் சாகணும். அந்த பஸ்காவும் அவர் சாகிறதும் ஒரே நாள். ஏன் தெரியுமா? அந்த பஸ்கா அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஒரு பஸ்கா ஆடு அன்றைக்கு அடிக்கப்பட்டே ஆகணும். அப்ப உலகத்துடைய பாவத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி சாகணும். அதோட ரத்தத்தை எடுத்து வாசல்ல பூசணும். அன்றைக்கு நம்மளுக்காக பலியான அந்த இயேசு என்ற அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அன்றே பஸ்கா அன்னைக்கு உண்மையிலே செத்தார். என் வார்த்தை விளங்குதா? அந்த பஸ்கா அடிக்கிற அதே அன்னைக்கு இயேசு செத்தார். அவர் கல்லறைக்குள்ளால் இருந்தார். அவர் மரித்து போய் கிடந்தார். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அவர் மரித்ததும் இல்லாமல் அவர் ரத்தம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயங்கள் மேல பூசப்பட்டிருக்குது. நம்ம சொல்றோமா இல்லையா என்னதுன்னு? இயேசுவே உம் ரத்தம் ஜெயம், இயேசுவே ரத்தம் ஜெயம். அம்மாவா இல்லையா? யாரை ஜபிக்கும் போது என்ன செய்ய சொல்லி ஜபிக்கிறோம்? இயேசுடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்குது. அம்மாவா இல்லையா? அப்ப இயேசுடைய ரத்தத்தின் மேல ஏன் நம்ம இவ்வளவு கரிசனை? கவனிங்க, இயேசு ரத்தத்தின் மேல ஏன் இவ்வளவு கரிசனை என்றால் அந்த ரத்தம் எப்படிப்பட்ட பாவம் என்றாலும் அதை என்ன செஞ்சிடும்? சுத்திகரிக்கும். நீங்க இயேசுடைய ரத்தத்தை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் அது உங்களோட எப்படிப்பட்ட பாவமாக அதை கழுவும். அதுக்கு பண்ணிட்டு ரத்தத்தை எடுத்து பூசிக்கிறது இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், அந்த பலியிடும் போது சரி, எந்த ஒரு சில நம்பிக்கை முறையில் இருக்கு, அந்த பலியிடுகிற அந்த ஆட்டோட ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல பூசுவாங்க. ஏன் பூசுவாங்க தெரியுமா? இந்த ரத்தத்துக்கு பதிலாக இந்த ரத்தம், அதெல்லாம் அந்த மோசேயின் காலத்தில் வந்தது. அடிக்கப்பட்ட அந்த பாவமில்லா ரத்தத்தோடைய அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து அந்த ஆட்டோட ரத்தத்தை வாசல்ல பூசும்பொழுது சங்கார தூதன், கவனிங்க என்ன, சங்கார தூதன் அப்படி கடந்து போகும்பொழுது ரத்தம் இருக்கிற வீடு என்ன செய்ய மாட்டாரு? கொலை செய்ய மாட்டாரு. அந்த வீட்டில் இருக்க யாரும் சாக மாட்டார்கள். அதுதான் உங்களுக்கும். நீங்க பஸ்கா என்ற அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை உங்க வாழ்க்கையில பூசிக்கொள்வீர்களானால் உங்களுக்கு அந்த அழிவு வராது. எந்த அழிவு தெரியுமா? பூமியில ஏற்படுற மாம்சம் அழிவு அல்ல, நித்தியமாய் நம்ம ஆவிக்குரிய சாவுன்னு வருது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் நியாய தீர்ப்பு முன்னுக்கு போய் நின்று நரகத்துக்கு தள்ளப்படும் பார்த்தீங்களா? நம்ம அப்படிப்பட்ட அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்ம விளைக்கப்படுவோம். பஸ்கா ஆடு ஒன்று அந்த கல்லறைக்குள்ளால, அதாவது பெத்லஹேம் என்னது ஒரு உயர் ரக அப்பம் ஒன்று, பாவமில்லாத புளிப்பு பண்டிகை, அதாவது ஈஸ்ட் சேர்க்காத அப்பம். என்னோட சொல்லுங்க, என்னது? அப்படி என்றால் பாவம் இல்லாத அப்பம். விளங்குதா? அது 7 நாளுக்கு சாப்பிடுங்கன்றார்ல தேவன். அது ஏன் ஒரு ஓமையா கொடுக்கிறார்னா, 7 ஒரு அப்பம், ஒரு ஜீவ அப்பம் பாவமே இல்லாமல் கல்லறையில் இருக்கும். அது பூமிக்கு இறங்கி வரும், அது கல்லறைக்கு போகுது. ஏன் தெரியுமா? அதுக்கிட்ட பாவம் இல்லை. அந்த சரித்திரம் உலக சரித்திரத்தில் அன்றைக்கு தான் பாதாளம் உடைந்தது, பாதாளம் தோற்றது, பிசாசு வெக்கப்பட்டு போனான். ஏன் தெரியுமா? முதல் மரணத்துக்குள்ளால ஒருத்தர் வராரு, அவர் இடத்துல பாவமே இல்லை. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு பலமே பாவம் தான். ஒரு இடத்துல மனுஷன் இடத்துல பாவம் இருந்தால் பிசாசு பிடிச்சிக்குவான். ஏதாவது தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பாவங்கள், என்னால் மற்றவங்களுடைய மூஞ்சி கூட காட்ட முடியல, என்னால் மற்றவங்க கூட பேசக்கூட முடியல, என் பாவங்கள் குறித்து வெளியே தெரிஞ்சுட்டான், அந்த பாவங்களை கொண்டு தான் பிடிப்பான் பிசாசு. ஆனால் முதல் தடவை பாதாளத்துக்குள்ளால ஒருத்தர் கெத்தா இறங்கி நடந்து போறாரு, அவர் இடத்துல பாவமே இல்லை. இப்போ அவன் பயப்படுறான், இவர் எப்படி நான் பிடிப்பேன்னு. அதனால்தான் மரணம் திருப்பி கொடுத்துச்சு. மரணத்தால இயேசுவை பிடித்து வைக்க முடியல. நம்ம எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் ஏன் திரும்பி வர முடியலன்னா பாவம். பாவம், அந்த பாவம் இருந்தனால நம்மள திரும்பி வர முடியல. ஆனா இப்ப ஒருத்தர் பாதாளத்துக்குள்ளால இறங்கி போறாரு. அன்பார்ச்சுனேட்லி பிசாசு நடுங்கிறான். ஏன் தெரியுமா? இவனால அவரை பிடிக்க முடியல. ஏன்? அவர் இடத்துல புளிப்பு கிடையாது, அவர் இடத்துல பாவம் கிடையாது. இப்ப பாதாளம் அவர் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. அதான் பாதாளத்தின் திருவக்கோள் உடையவர் இயேசு. விளங்குதா அவங்களுக்கு? பாதாளத்தோட திருவக்கோள் அவர் கையில், ஏன் சாவி கொடுன்றாரு. இதுக்கப்புறம் நீ சாவி வச்சுக்காது, ஏன் உன்கிட்ட தகுதி இல்லை. இந்த பாதாள சாவி இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கணும்.
ஏன்? நான் உன்னை ஜெயிச்சிட்டேன். நான் பாதாளத்துக்கு இறங்கி வந்தேன், நியாயத்துக்கு ஒரு பாவி இறங்கி வந்திருக்கணும். உங்களுக்கு எளிதாய் புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அந்த கதையை பார்ப்பீர்களானால் அதுக்கப்புறம் உட்காந்து அப்படியே வான்னு பார்க்கக்கூடாது. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை பார்த்தீங்களே, அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் எப்படி அந்த இயேசுவோடைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு ஒரு படமாக பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி நார்னியான்னு ஒன்று இருக்குது, கவனிச்சிங்களா? பிள்ளைங்களும் தலையாடுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கம், பாவமே செய்யாத சிங்கம் தப்பு செஞ்ச ஒரு பையனுக்கு பலியாகும் பொழுது அந்த பிரமாணம் உடைஞ்சதை ஒரு படமாக எடுத்து காட்டியிருப்பாங்க அவங்க. அதான் உண்மையான கருத்து, விளங்குதா? அதனால செத்து போன அந்த சிங்கம் திரும்பி உயிரோடு வந்துருச்சு. அதுதான் அதோட உண்மையான கதை. அதை அவங்க படமாக எடுத்து பிள்ளைகள் எடுத்து காட்டினார்கள். அதனால தான் அந்த படத்தில் சொல்லுவாங்க, அந்த சிங்கம் சொல்லும், நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அந்த படத்தை, அந்த சிங்கம் சொல்லும் பூமியில் எனக்கு வேற ஒரு பேர் இருக்குன்னு சொல்லும். அது என்ன பேர் தெரியுமா? அது யூதராஜ சிங்கம். உண்மையான பேர் அதுக்கு இயேசுன்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்லி மறைமுகமாக கோஸ்பலை சொன்ன படம் தான் நார்னியா. விளங்குதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் பிள்ளைங்களை பார்க்க வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, புரியுதா? சும்மா அந்த அதுக்கப்புறம் வந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத காட்சிகள் அதெல்லாம் காட்டாதீங்க. நல்ல நல்ல காரியங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு காட்டுறதுல எந்த தப்பு இல்லை. பிள்ளைங்களுக்கு சுவிசேஷங்களை ஆழமாய் பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிவைங்க. நான் கூட இடையில கேள்விப்பட்டேன், நானும் பார்த்துருக்கேன், இந்த சூப்பர் புக்ஸ்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா இல்லையா? பிள்ளைங்களுக்கு எளிதாய் இந்த பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் எளிதாய் விளங்கி கொள்ள அப்படிப்பட்ட கதைகள் வந்து பிள்ளைங்களுக்கு காட்டுங்க, எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா பிள்ளைங்க ஈஸியாய் கற்றுக்கொள்ளுங்க. பைபிள் நாலேஜே உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து வளருங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அப்படி ஒரு பைபிள் நாலேஜை கொடுக்குறீங்க, என்ன தெரியுமா செய்றீங்க? ஜீவ அப்பத்திலேருந்து ஒரு பக்கம் பிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு தரீங்க. நாளைக்கு அந்த பிள்ளை லைஃப்பில் எனக்கும் பல தடவை கோபங்கள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு தூண்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் தூண்டப்படும் பொழுது என்ன அந்த முடிவிலிருந்து எடுக்க தடுத்தது எது தெரியுமா? தேவனோட ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை அணையாக வந்து நிற்கும். எனக்கு உங்களால் அந்த அணையை உடைக்க முடியாது. நான் விளையாட்டு சொல்ல, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் உங்கள் இருதயத்தை நிப்பாட்டுவீர்களானால், தியானிச்சு இந்த வார்த்தை உண்மை என் தேவனுடைய வார்த்தைன்னு உங்கள் இருதயத்தை நிப்பாட்டுவீர்களானால், மாம்சத்தை எவ்வளவுதான் தூண்டப்பட்டாலும், பிசாசு உங்களை எவ்வளவுதான் வஞ்சித்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் பலமாய் சோதிக்கப்பட்டாலும், நீங்கள் எவ்வளவுதான் தடுமாறி பலவெடுத்த இடர் அடைந்தாலும் சரி, அந்த தேவனுடைய வார்த்தையை தாண்டி உங்களால் போக முடியாது. ஹல்லேலூயா. இதை அனுபவித்தவர் யாராக இருக்கீங்களா? ரொம்ப குறைவான ஆட்கள் இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் உங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நிப்பாட்டணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது நீங்கள் தியானிக்கணும். நீங்கள் தியானித்து அதை கற்று வைத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி, அந்த வார்த்தை உங்கள் பாதம் கல்லில் இடாதபடிக்கு உங்களை தாங்கிக் கொள்ளும்ன்றது எப்படி தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆபத்து வரும்பொழுது நீங்கள் சேர்த்த யோசிப்பீங்க பாருங்க, என்னதுன்னு? பிசாத சூசைட் பண்ணிடலாம், செத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது தேவனுடைய வார்த்தை வந்து உங்கள் மினுக்கு அணையாய் நிற்கும். அந்த சூசைட்லேருந்து உங்களை தடுக்கும். உங்களால் அந்த பேரியர் உடைக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, நான் சூசைட் பண்ணால் எங்கே போயிடுவேன்? நரகத்துக்கு போயிடுவேன். அந்த வார்த்தை உங்களை காப்பாது தெரியுமா? ஒரு பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த பிரமாணத்தை தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் அந்த பாவம் உங்களுக்கு டெம்டேஷனாக வந்து உங்கள் முன்னுக்கு நிற்கும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக் ஆஃப் பண்ணுவீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், என்னால் என் தேவனுடைய பிரமாணத்தை தாண்ட முடியாது. தாண்ட முடியாது இல்லை, தாண்ட முடியும். ஆனால் தேவன் மேலே உண்மையாய் அன்பு வைத்திருக்கிறவன் அந்த வார்த்தையை தாண்ட மாட்டான். இப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், என்னது? நீ என் மேலே அன்பு இருந்தா இது செஞ்சிரு, நீ என் மேலே உண்மையால அன்பு வச்சிருந்தனா இதை செய்யக்கூடாது, நீ என் மேலே உண்மையால அன்பு வச்சிருந்தனா சத்தியம் பண்ணி இதை செய்யக்கூடாது. நம்ம இப்படிலாம் கேட்போம். தேவனுடைய வார்த்தை முதலாக உங்கள் இருதயத்தில் நிப்பாட்டுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றது அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவனுடைய அப்பத்தை கொடுத்துருப்பீர்களானால் அந்த அப்பம் அந்த பிள்ளைகளை நடத்தும். இன்னைக்கு ஏன் கர்த்தர் சொல்றாரு, அவர் வார்த்தையின் பிரகாரம் நடக்கிற ஒருத்தவனும் சாக மாட்டான்னு உறுதியாக சொல்றாரு. அவனுக்கு மரணம் வராதுன்றாரு. அப்படின்னா மாம்சமா சாவ மாட்டான்னு அர்த்தமா? அத்தனை பேர் மாம்சத்தை சாவுறாங்க தானே. அப்ப நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தை செய்யுமா? இல்லை. அவன் மரித்தாலும் பிழைத்திருப்பான்றது வேதம் சொல்லுது. அவன் செத்தாலும் உயிரோடு இருப்பானா? விளங்குதா உங்களுக்கு? நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம்னா, ஏதோ சாவு சாவுன்னு. எஸ், மரணத்தை பார்த்தா யாருக்கு தைரியம் இருக்குங்க?
நான் மரணத்தை சந்திக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு கையும் வராது. ஏன்னா கிளம்பிடலாம், என் பிள்ளை யார் பார்த்துக்குவா, வீட்டு காசு யார் பார்த்துக்குவா, என் பிள்ளைகளை யார் பார்த்துக்குவா, அவங்கள யார் பார்த்துக்குவா, இவங்கள யார் பார்த்துக்குவா, கிளம்பினாலும் அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஐயோ ஒரு பேரனை பேத்தியும் பார்த்துட்டு போயிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த பேரன் பேத்தியும் கல்யாணம் பண்ணிட்டா, ஐயோ இவ்வளோதான் ஆச்சு, என் பேரன் பேத்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா எவ்வளோ பெரிய ஆசை. ஆசை யாரும் விட்டுச்சு, ஆசை யாரையும் விடாது. அப்போ இது நிரந்தரம் கேட்டால் இல்லை. ஆனால் ஒன்று நிரந்தரம், என்ன தெரியுமா? தேவனோடு நித்தியமாய் வாழ்றது நிரந்தரம். கஷ்டமாக இருக்கும் மரணத்தை சந்திக்கும் பொழுது, ஆனாலும் நீங்கள் தேவனுக்குள்ளால பலப்பட்டு விசுவாசமாக இருப்பீர்களானால் அவர் வாக்களித்தது என்ன தெரியுமா? உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவன் உங்களிடத்துல வந்து சேரும்படிக்கு தான் அந்த உயர் ரக அப்பம், அப்பத்திலே கிரேட் இருக்குல்ல, தேவன், ஒரே தேவன், உயர்ந்த தேவன், உயர் ரக அப்பம் பூமிக்கு வந்து பிறந்து நம்மளுக்கு எதிரில் வைக்கப்பட்டிருந்தா தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு கொடுக்கப்பட்ட மேஞ்சர் என்று சொல்லப்பட டு ஃபீட், சாப்பாடு கொடுக்கப்பட்ட அதில் வைக்கப்பட்டிருந்தார். விளங்குதா உங்களுக்கு? அப்போ சும்மா கர்த்தர் அதில் என்ன செய்யல, தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குது. துணியில் சுற்றி இருக்கிறோம், ஒரு குழந்தை பார்ப்பீங்க, அது எழுத இருக்கும், அந்த மேஞ்சரில் இருக்கும்ன்றாரு. அது முன்னெண்ணையா, முன்னெண்ணையில் இருக்கும்ன்றாரு. யோசிச்சு பாருங்க, முன்னெண்ணெய் இல்லாதமா இருக்கும், சாப்பாடு இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ தேவன் தீர்க்க தரிசனமாக என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு பிறந்திருக்க இந்த ஆட்டுக்குட்டி எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடு. அப்போ அந்த சாப்பாடு தான் அவர் சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம். எடுத்து என்னோட வாசிங்க 6:53, யோவான் 6:53 எடுத்து வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். டபுள் ரவுண்ட் சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், நீங்க என்னுடைய மாம்சத்தை சாப்பிடலைன்னா உங்களுக்கு, ரத்தத்தை குடிக்கலாம், உங்களுக்கு ஜீவன் இல்லைன்ட்டாரு. என் மாம்சத்தை சாப்பிடணுமா, அவரோட இறைச்சி இருக்குல்ல மாம்சம், இயேசுவோடைய மாம்சத்தை சாப்பிடணுமா, அவர் ரத்தத்தை குடிக்கணுமா? கனிபலிசம் இல்லை? கனிபலிசம்னா புரியுதா உங்களுக்கு? இந்த காட்டு மிராண்டிங்கள், காட்டுவாசிகள் இந்த மனுஷன்களை மனசக்கறியை சாப்பிடும் அப்படி இல்லை கேட்கறதுக்கு. கேட்டு ஒரு கூட்டம் ஓடி போயிடுச்சு. நீங்கள் பேசுறதை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஓடி போயிடுச்சு. அறிவில்லாதவர்கள். அந்த இடத்துல தேவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் மாம்சத்தை புசிங்கள்னு சொல்லும்போது, என் ரத்தத்தை குடிங்கள்னு சொல்லும்போது, அந்த அதிகாரத்தோட கடைசியில் ஹாலி கொம்யூனியன் எடுத்து கொடுக்குறாரு. என்னதுன்னு? இந்த அப்பம் உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்குதுன்றார். அப்ப அவர் பிகினிங்ல இதுதான் சொன்னார்ன்றத ஒரு கூட்டம் விலகிக்காம ஓடி போயிருச்சு அவர் விட்டு. அப்ப நம்மளுக்காக அவர் என்ன சொல்றாரு? என் சரீரத்தை பிச்சு தரேன். என் சரீரம் தெரியுமா? இந்த புளிப்பில்லாத அப்பம், பாவம் இல்லாத அப்பம். அப்ப நல்லா விலகி கொள்ளுங்க. புளிப்பில்லாத அப்பம் என்றது என்னதுன்னா பாவமே இல்லாத ஒரு அப்பம். அது இயேசுவை தான் குறிக்குது. அந்த பாவமில்லாத அப்பம் நம்மளுக்காக அந்த முன்னணியிலே கிடக்கப்பட்டிருந்தது. எதுக்காக? அதை புசிக்கும் பொழுது சாதா காலம் என்னுக்கும் உங்களுக்கும் ஜீவன் உண்டாயிருக்க. அவரோட ரத்தம் நம்மளுக்கு எதுக்கு தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்குது? நம்மளுடைய உடன்படிக்கையாக இருந்து நம்மளை மீட்கும்படிக்கு புதிய பிரமாணமாய் இருக்குது. நம்ம பழைய நியாயப்பிரமாணத்தின் விலக்கி, அந்த கஷ்டமான அந்த பிரமாணத்தின் விலக்கி நம்மளை கிருபையின் பிரமாணத்தை கீழே வைத்தது தான் புது உடன்படிக்கை ரத்தமாக இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குது என்ன சொன்னேன்ட்டு? அப்போ அவர் ரத்தத்தையும் மாம்சத்தையும் நம்ம புசிக்குமானால், அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம சாப்பிடுவோமானால், அதை உட்கொள்வோமானால் நம்ம என்றென்றைக்கும் பிழைத்திருக்கோம் என்ற அவருடைய வாக்கு தத்தம் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் விளங்குது? அப்போ நீங்கள் ஹாலி கொம்யூனியனில் பங்கு பெறும் பொழுது உங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் உங்களை இந்த சுத்திகரிப்பு நாளாக எடுத்துக்கொள்ளுங்க. விளங்குதா உங்களுக்கு? உங்கள் சிந்தியை சுத்திகரிச்சிங்க. அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் பாவியாய் இருக்கிறேனே ஆண்டவர், பாஸ்டர் நான் பாவியாய் காணப்படுகிறேனே. ஆமாம், இதுக்கு முன்னாடி உங்கள் பெரிய பூர்ண பரிசுத்தவான், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட ஹோலி கம்யூனியன் எடுக்கும்போது இவங்களாம் பாவமே பண்ணாத மூஞ்சி தானே. நீங்கள் ஞானஸ்தானம், நீங்கள் ஹோலி கம்யூனியன் எடுத்துக்கப்புறம் பாவமே பண்ணக்கூடாதுன்னா கற்று எத்தனை பேர் கொண்டு போய் வச்சு பாருங்க. இன்னத்துக்கு அத்தனை பேர் என்ன இருக்கும்? சுடுகாடு மயமாக இருக்கும். ஹோலி கம்யூனியன் இந்த தடவை எடுக்கும்போது, ஆண்டவரே என் பாவத்தை கழுவும். சரி கழுவிட்டேன் போ, நாளைக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஹோலி கம்யூனியன் எடுத்துட்டு.
பாவம் இருந்தால் தான் ஒலிக்கும் இருந்தால் இல்லைன்னா தான் ஒலிக்கும் எடுக்க முடியும்னா ஒருத்தன் கூட எடுத்துருக்க முடியாது. அபாத்திரமாக எடுக்காதீங்கன்றதுக்கு வேறு வேறு அர்த்தம் உண்டு. அதை அபாத்திரமாக எடுக்கக்கூடாது. சுத்திகரிங்க. விளங்குதா உங்களுக்கு? ஹோலி கம்யூனியன் நம்ம இன்னும் தேவனிடத்தை கிட்டி சேர்க்கிற ஒரு ப்ராசஸ். ஏன்னா அவர் சொல்லுகிறாரு, நான் வரும் நாளாலும் இதை நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்கள்னு சொன்னதுக்காக மாதத்துக்கு ஒருத்தர் நினைவு கூறு சடகாச்சாரம் அல்ல. நீங்கள் அதை உங்கள் இருதயத்துக்குள்ளால் செய்ய வேண்டியது இருக்கு. ஆமாம், அதுக்குன்னு பாவத்தோடையே போய் ஹோலி கம்யூனியன் எடுக்கிறது இல்லை. இப்படி சொல்கிறதுக்காக இப்படி எடுத்துக்காதீங்க. அப்படின்னா என்ன வேணால் செய்யலாம். நான் சிகரெட் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு ஓன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ரைட் ஹோலி கம்யூனியனில் இறங்குவோம். அது எப்படி எடுத்தால் நம்மளுக்கு என்ன அப்படி நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களை விட துரதிருஷ்டசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? ஹோலி கம்யூனியன் எடுக்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஒரு கணம் இருக்குது. விளங்குதா? நான் சொல்கிறது வேற, நீங்கள் சொல்கிறது வேற. நான் துணிகரமாக இப்போ என் இஷ்டத்துக்கெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு நான் போய் ஹோலி கம்யூனியனில் கை வைக்கிறதுக்கு பேர் ஹோலி கம்யூனியன் இல்லை. அது உங்களுக்கு சாபமாய் மாறிடும். அப்போ நான் சொல்கிறது என்னவென்றால், உங்களுக்குள்ளால் உங்களுடைய மனசாட்சியின் பிரமாணத்திற்கு உட்பட்டு நான் எடுக்கிற ஹோலி கம்யூனியன் எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நீங்கள் விளங்கிக்கொள்ளும். சரிங்களா? அப்போ நம்மளுக்காக ஜீவ அப்பம் படைக்கப்பட்டிருக்குது, அவருடைய மாம்சம் ரத்தமும் நம்மளுக்காக படைக்கப்பட்டிருக்குது. அதை உட்கொள்றதுனால என்ன நம்மளுக்கு பலன் என்றால், சதாகாலம் அவரோட பிழைத்திருக்கிற நம்மளுக்கு ஸ்லாக்கியம், அப்படிப்பட்ட பரலோகத்தை வாசம் செய்கிற பாக்கியம் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிறிஸ்மஸ் முன்னிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செலிப்ரேஷன் எஸ் உண்மை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையாக செலிப்ரேட் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு யாராவது ஒரு ஆத்மாகிட்ட போயிட்டு ஒரு அன்பின் தேவன் சுவிசேஷத்தை சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பறைசாற்றுகிற, தேவனுடைய அன்பை பறைசாற்றுகிற, தேவனுடைய நற்சாட்சியை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எல்லோ ஜனங்களையும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல நாளாய் இந்த நாளை எடுத்து பயன்படுத்துங்க. என் வார்த்தை விளக்குதா? யார்கிட்ட போய் சந்திக்கும் போது இன்னைக்கு கிறிஸ்மஸ், எங்களுக்கு இந்த நாளில் எங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, ஒரு புது வழக்கத்தை உண்டாக்கி நாங்கள் தேவனுடைய அன்பை வெளி சொல்லுகிறோம் சொல்லி யார்ட்டையாவது ஆத்மாக்களை சந்தித்து தேவனோட சுவிசேஷத்தை சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரவங்களோ உங்கள் வீட்டுக்கு வர்ற நண்பர்களோ தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.